ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கோத்தகிலேருந்து கொடைக்கானல் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. போறதுக்குள்ள இருட்டியே போச்சு. இந்த கொடைக்கானல் மையப்பகுதியிலேருந்து வட்டக்கணல் அப்படின்ற ஊருக்கு போறது கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆகும். அப்படியே நான் ஓட்டிக்கிட்டு போனேன். போற வழி ஃபுல்லா கும் இருட்டு, விளக்கும் இல்ல வெளிச்சமும் இல்ல. வண்டியோட முகப்பு விளக்கு மட்டும் இல்லைன்னு வச்சீங்களா, போய் சொறி இருந்திருப்பேன் நான். போற வழி ஏதாவது மிருகங்கள் அடிச்சிருமோ அப்படின்னு மனசுல பதப்போட ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா கொடைக்கானல கொடிய மிருகங்கள் எதுவுமே இல்லாம மனுஷனை தவிர நானே பீதியில பிட்டு படம் பார்க்க போன பீட்டர் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவன் இவன் நமக்கு மேல மரண பீதியில ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த மலை பிரதேசங்களை மனசார கூட இந்த கூக்குள் தம்பியை நம்பிராதீங்க. கண்டமன் ஜமீன் மாதிரி கண்டமன்றா போல எங்க கூட்டு போச்சுனே தெரியல. அப்படிதான் நான் நம்பி போனோம் பாருங்க. நம்ம வேற சந்தில கூட்டு போய் வேற மாதிரி ஆக்கிட்டா போல. இருந்தாலும் நம்ம பாலாஜி அப்படின்றவன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் அப்படின்றதுனால எப்படியே சமாளிச்சு அப்படி இப்படின்னு நம்ம தங்கும் விடுதி இடத்துக்கு பக்கத்துக்கு வந்துட்டேன். அப்போ கூட என்னோட தங்கும் விடுதியை என்னால கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்க ஒருத்தர் கேட்டேன். அவர் அந்த பக்கம் போ அப்படின்னாரு. அவரோட சொல் வழியை கேட்டு நல் வழியில வந்ததுனால தங்கும் விடுதிக்கு பக்கத்துல வந்து வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியை பக்கத்துல நிறுத்தினது தான் பேரு. ஆனா இந்த தங்கும் விடுதி எங்க இருக்குன்னே தெரியல. இது என்ன தங்கும் விடுதியா இல்ல சுரங்கம் விடுதியா கண்டே பிடிக்க முடியல. சரி, எனக்கு இருக்கிற முக்காமூலியை உபயோகப்படுத்தி இந்த பக்கம் தான் இருக்கும் போல அப்படின்னு ஏறி ஒரு பக்கமா போனேன். என்னங்கடா அது, தங்க திங்க தூங்க போற இடத்துக்கு நாங்க திறன்வினை செயல்கள்லாம் செய்யணுமா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு திக்கு தெரியாத தினேஷ் மாதிரி போயினே இருந்தேன். அட மானட பதறகளா, இந்த பக்கமே வந்திருக்கலாம் போல இருக்குது. சுத்த விட்டாங்களா சுகுமார்? ஒரு வழியா தங்கும் விடுதிக்கு தாங்கி தாங்கி வந்துட்டான்பா. இந்த தம்பி தான் நம்மள அறைக்கு கூட்டு போனா போல. ரொம்ப எளிமையான அறை. நம்ம நண்பர்கள் இன்னும் வராதால நான் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. சரி, கொஞ்சம் போய் வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த காட்சியே அருமையா இருந்தது. இது காலை இன்னும் அழகா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து இலை பாருனேன். சபாடி நல்லா இருக்கு. என் நண்பர்கள் வந்தோன்னா சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சிட்டு மறுநாள் காலை ஏஞ்சி அந்த காட்சியை பார்த்தேன் பாருங்க. அற்புதம் ஐயா. அந்த ஒரு ஊர் தெரியுதா? எதுவும் தெரியல. இருந்தாலும் அங்க ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, வல்லக்கவி அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துக்கு தான் மலையிறக்கம் பண்ணி நாங்க போக போறோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடை பயணம். கட்டுக்கடங்காத காட்டு பாதையில கரடு மூடான கல்மண் நிறைஞ்ச கடினமான சாலையில எங்க நடைப்பயணம் இருக்க போகுது. அடுத்த குட்டி கதையில சொல்றேன்.